சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 19/12/2025 அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த தெய்வீகச் செய்தியை கேட்க வந்திருக்கிற புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சித்தர்களோட அருள்வாக்க கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஆமா, நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். மகத்தான சித்தர்களோட பழம்பெரும் போதனைகள் மூலமா உங்க வாழ்க்கையோட மிக உயர்ந்த செய்தியை நீங்க பெறப் போறீங்க. முதல்ல இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாத்துரலாம். சொல்லுங்க. உங்க உடலும் ஆன்மாவும் தூய்மை அடையும். நோய்கள் அப்புறம் தரித்திரம் இதெல்லாம் நீங்கிடும். கடைசியா உங்க உடம்பே இறை சக்தி குடிகொள்ற ஒரு ஆலயம் மாதிரி மாறிடும். அதனால முழுச கவனமா கேளுங்க. ரொம்ப அருமை. இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாமே வணக்கத்திற்குரிய அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் வலைப்பதிவு மூலமா நமக்கு அருளியது இல்லையா? ஆமா, அதிலிருந்து தான் எடுத்திருக்கோம். சரி, முதல் வழிமுறைக்கு போலாமா? போலாம். இது தேங்காய பத்தினது. தேங்காய் ஒரு சாதாரண உணவுப் பொருள் இல்ல, அது ஒரு தெய்வீக பொருள்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி? அதுதான் விஷயமே. தேங்காய் நம்மளோட நுட்பமா உணர சக்தியை அதிகரிக்கும், நம்ம சுவாச மண்டலத்தை சீராக்கும். ஓ, அப்படியா? அது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற அழுக்குகளை நீக்கி நோய்களையும் தரித்திரத்தையும் கூட அது போக்கும்னு சொல்லப்படுது. இதுக்கு ஏதாவது தெய்வீக பின்னணி இருக்கா? இருக்கு. வணக்கத்திற்குரிய விநாயக பெருமான் தன் உடல் நலம் பெற என்ன செய்யணும்னு பரம மரியாதைக்குரிய ஈசன் கிட்ட கேட்டாராம். அப்போ ஈசன் தேங்காய சாப்பிட சொல்லி அருளினதா அந்த பதிவு சொல்லுது. ஓஹோ, சரி சரி. அத சாப்பிடுறதுக்குன்னு ஏதாவது முறை இருக்கா? இருக்கு. சாப்பிடும்போது அதிகமா பேசாம நல்லா மென்னு சாப்பிடணும். கவனமா சாப்பிடணும்னு சொல்றீங்க. ஆமா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங் மாதிரி. அப்போதான் அதோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அடுத்த வழிமுறை என்ன? அடுத்தது அமாவாசை பௌர்ணமி பத்தினது. ஆமா, அந்த நாட்கள்ல தீய சக்திகளோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்வாங்களே. கரெக்ட். அதனால மனசுல ஒருவித குழப்பம் உண்டாகும். அதுக்கு என்ன தீர்வு? தீர்வு ரொம்ப எளிமையானது. பிராணாயாமம். மூச்சு பயிற்சியா? ஆமா. அதிகாலையில வலது நாசிய அடைச்சிட்டு இடது நாசியில மூச்சை இழுத்து விடணும். அப்புறம் இடது நாசிய அடைச்சிட்டு வலது நாசியில அடி வயிறு வரைக்கும் ஆழமா இழுத்து விடணும், அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அப்படி செய்யும்போது நல்ல சக்திகள் உள்ளே ஈர்க்கப்பட்டு தீய சக்திகள் வெளியேற்றப்படும். உடம்புல வியாதிகள் வராம இது தடுக்கும். இது ஒரு கவசம் மாதிரி செயல்படுது. ஆமா. இதுக்கு அடுத்தபடியா 3வது வழிமுறைக்கு வருவோம். சொல்லுங்க. உடல் சுத்தி மந்திரம்னு ஒன்னு இருக்கு. உடம்புல இருக்கிற அசுத்தங்களை நீக்க இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். சரி. இந்த மந்திரத்தை ஜெபிச்ச பிறகு ஒரு கிராம்பையும் வெற்றிலையையும் கண்டிப்பா சாப்பிடணும். இது எதுக்காக? இது கலியுகத்துல பெருகிட்டு வர்ற நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு கவசமா செயல்படும். உணவு, மூச்சு, மந்திரம்னு இது மூணும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. ஆமா. இது எல்லாமே எதுக்குன்னா, இறைவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தான் பூமிக்கு அனுப்புறான். நம்ம பிறப்போட நோக்கத்தை உணர்றதுக்கு. கரெக்ட். அந்த நோக்கத்தை உணர்ந்து செயல்பட்டா துன்பங்கள் நீங்கி வெற்றி பெறலாம். அந்த பிறப்போட ரகசியத்தை உணர இந்த மாதிரி புண்ணிய செயல்கள் செய்யறது ரொம்ப அவசியம். ரொம்ப ஆழமான கருத்து. இந்த உலகளாவிய செய்தியை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க. ஆமா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் இத பரப்புங்க. இதுக்கு எந்த பதிவிறமையும் இல்ல. யார் வேணும்னாலும் இத பதிவிறக்கம் செஞ்சு அவங்களோட தளங்கள்ல பதிவேற்றலாம். இது எல்லாருக்குமான ஒரு செய்தி. இந்த மாதிரி தெய்வீக செய்திகளை பகிர்றது மத்தவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி. இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை சேர்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்தர்களோட இந்த அருள் செய்திய பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.